தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளோட இன்குபேட்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை வந்து இன்குபேட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஃப்ரிட்ஜு தான். இந்த ஃப்ரிட்ஜை வந்து இன்குபேட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த இன்குபேட்டரோட ஃபுல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2000 ரூபா தான் ஆச்சு. எனக்கு இந்த இன்குபேட்டர் மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2000 ரூபா தான் ஆச்சு. இந்த ஃப்ரிட்ஜு வந்து எங்கள் வீட்டிலே இருந்துச்சு, ஒரு பழைய ஃப்ரிட்ஜு. அந்த பழைய ஃப்ரிட்ஜை எடுத்துக்கிட்டேன். அந்த பழைய ஃப்ரிட்ஜை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரே பார்த்திங்கன்னா, இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து கார்பெண்டராக இருக்கார். அவர்கிட்ட சொன்னேன், அவர் செஞ்சு கொடுத்தாரு. இது கீழே போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொசு கடிக்கிற வலை. இந்த வீட்டுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து கொசு கடிப்பாங்க, அந்த வலை போட்டிருக்கேன். இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டை பீடிங்கை கட் பண்ணி வச்சு இந்த ஃப்ரிட்ஜோட உள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 70 முட்டை வச்சுருக்கேன். இதில் என்னென்ன எனக்கு காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ட்ரேக்கு வந்து ஒரு 700 ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் இன்குபேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கீழே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன். எல்லா இன்குபேட்டருமே ஃபேன் வைக்கணும். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃபேனை நம்ம வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் சென்சார் W1209 அப்படின்ட்டு இதோட சீரியல் நம்பர். இதை வந்து எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையுமே கிடைக்கிது. இதை வாங்கி வச்சேன். அப்புறம் இதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து அவங்களே தான் பண்ணிக்கணும். ப்ளஸ் ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வாடகை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ட்ரில்லெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று போகிறதுக்காக போட்டது. இந்த ட்ரில்லிங் மிஷினு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஒரு ஓட்டை ஒன்று நான் போட்டது. இதெல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டேன். இந்த ஓட்டை வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கே ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது தேவையில்லைன்றதால நான் எடுத்துட்டேன். அதிகபட்சமாக இதில் வந்து இந்த இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 270 முட்டை வரைக்கும் வச்சுருக்கேன். ஹையஸ்ட்டாக நான் வச்சு பொறிக்க வச்சதில் 270 முட்டை வரைக்கும் நான் இந்த இன்குபேட்டர் வச்சு பொறிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜிலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம் எல்லா ஃப்ரிட்ஜிலையுமே அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுப்பேன், தொட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு நல்லா தான் இருக்கும். நம்ம வெளியே வந்து ஒரு இன்குபேட்டர் வாங்கணும் அப்படின்னா இந்த சைஸுக்கு ஒரு இன்குபேட்டர் நான் கேட்டப்போ எனக்கு வந்து 12,000 ரூபா சொன்னாங்க. சரி 12,000 ரூபா கொடுத்து எங்கடா இன்குபேட்டர் வாங்குறது அப்படின்றதால நான் இதை வீட்டிலே செஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆனால் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா தான். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்குபேட்டர் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்யணுன்ற விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதுபடி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டுருங்க. நன்றி, வணக்கம்.